ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரியா நிவ்யா. இந்த வீடியோ முழுக்க 100% பெண்களுக்கான வீடியோ. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. அதனால் லேடிஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆண்கள் எல்லாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கங்க. இது ஒரு ஹெல்த் ரிலேட்டடான வீடியோ. ஸோ தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணாதீங்க. ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட். இது எதுக்காக அப்படின்னா, பெண்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகும். அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் இது. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் குடித்தாவே போதும். சில பேருக்கு டக்குன்னு நின்றும். இல்லாட்டினா சில பேருக்கு ஒரு 8 மந்த்து 1 இயர் அந்த மாதிரி ஸ்டாப் ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப வேணும்னா குடிச்சிக்கலாம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆலோவேரா நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை ஃபுல்லாக தோல் நீக்கிக்கிட்டு, அதில் லைட்டாக பச்சை பச்சையாக ஒட்டியிருந்தாலும் அதையும் சுத்தமாக தோல் எடுத்துக்கணும். கொஞ்சம் கூடி அந்த பச்சை, அப்புறம் அந்த மேலே பிசு பிசுப்பாக இருக்கும், அதெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா போய் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு வந்துடணும். வெறும் அந்த வெள்ளை கலரில் கண்ணாடி மாதிரி ஜெல்லு மட்டும்தான் இருக்கணும். மேலையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு, இப்போ இதே கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வாஷ் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு கசப்பு தன்மையும் இருக்காது. அதே மாதிரி அந்த தோல் அது உடம்புக்கு கெடுதல். அதனால் அந்த தோலெல்லாம் சுத்தமாக நீக்கிக்கணும். இப்போ இதே பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 10 பீஸ் அந்த மாதிரி இருந்தாலுமே போதுமானது. ஆனால் இதையே வெயில் காலத்தில் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். குளிர்காலத்தில் குடிக்காதீங்க. இது ரொம்ப குளிர்ச்சியானது. அதே மாதிரி சளி, இருமல், சைனஸ் ப்ராப்ளம், வீசிங் ப்ராப்ளம், அந்த மாதிரி நுரையீரல் சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க இதை குடிக்கக்கூடாது. அவாய்ட் பண்ணிடுங்க. மோர் இருந்தால் மோர் ஊற்றிக்கோங்க. மோர் இல்லைன்னா தயிர் எடுத்து இந்த மாதிரி ஊற்றிட்டு அதில் தண்ணியை மிக்ஸ் பண்ணி கலக்கிக்கோங்க. இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்னு குடிக்கலாம். ரொம்ப உடம்பு சூடு உடம்பு உள்ளவங்க டெய்லியும் குடிக்கலாம். டெய்லி ஒரு 3 டேஸ் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் 1 டம்ளர் குடிங்க. இல்லை உங்களுக்கு உடம்பு குளிர்ச்சியான உடம்பு அப்படின்னா கொஞ்சம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு 3 நாளைக்கு குடிங்க. வெயில் காலத்தில் குடிங்க. உங்களுக்கு டெம்ப்ரவரியாக 1 இயர் 2 இயர் அப்படியும் ஸ்டாப் ஆகும். சில பேருக்கு பர்மனண்ட்டாகவும் ஸ்டாப் ஆகும். இந்த பிரச்சனை இருந்தால் அலட்சியம் வேண்டாம். நம்மளோட உடம்புல இருக்கிற கால்சியம் சத்தெல்லாம் வெளியே தான் போகும். நம்மளுக்கு கடைசியில் எலும்பு பலவீனமாகும். அதனால் நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணுற வழியை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.